வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். டெய்லி எப்பதான் தலைவர் விஜய் அவர்களுக்கு பரப்புரைக்கு அலோ பண்ணுவாங்க, இன்னைக்கு தருவாங்களா நாளைக்கு தருவாங்களான்னு வெயிட் பண்ற நிலைமையாக்கிட்டு வராங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்றது தமிழக மக்களுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. வேற யாரும் இல்ல, சென்னையில இருக்கிற கமிஷனர் அவங்கதான். இந்த தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க யாருக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு. சென்னையில பரப்புரையை க்ளோஸ் பண்ணிட்டா விஜய் அவர்கள் பரப்புரையை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க வேணாம். சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும் டி நகர் எங்க இருக்கு, அண்ணா நகர் எங்க இருக்கு, வில்லிவாக்கம் எங்க இருக்கு. இதுக்கு கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் டைம் டிராவல், ஒரு டிராவல் டைம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பரப்புரை பண்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இந்த கேப்ப தலைவர் விஜய் அவர்கள் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? சாதாரணமாவே அவருக்கு வர கூட்டம்லாம் அப்படி ஒரு கூட்டம் வரும். இப்ப ஸ்டாலின் ஐயா வந்தாலும் அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்தாலும் அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு இப்ப நினைச்சா ஸ்டாலின் ஐயா அவர்கள் கான்வாய் எடுத்தாங்கன்னா அழகா அடுத்த தெருவுக்கு போயிடலாம். விஜய் அவர்கள் இங்க இருந்து அடுத்த தெரு போனோம்னாலே அரை மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க கொடுக்குற டைம் கேப்ல, இவங்க கொடுக்குற டைம் லிமிட்ல எப்படி 3 இடமும் கவர் பண்ண முடியும்? இது வாண்டடா செய்யற செயல் தான். அதனால தானே ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த படத்துல சொல்ற மாதிரி சீப்பை எடுத்து மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும்ன்ற கதையா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே எல்லாம் சம்மட்ராலா ஓடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் எங்க எல்லாம் பரப்புரைக்கு போறாங்களோ அங்கெல்லாம் தமிழக மக்கள் எல்லாம் தொத்தி அடிக்கிறாங்க. இங்க இந்த பக்கம் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லி அனுப்புறாங்க மக்கள். நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரா நான் பேசல, சாதாரண தமிழகத்துல வாழற ஒரு குடிமகளா நான் பேசுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் இந்த அளவுக்கு இப்போ யோசிக்கிறது, தைரியமா பேசுறது. இப்படித்தான் எந்த ஒரு கட்சி வந்தாலும் பாகுபாடு இல்லாம, நான் தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், எந்த ஒரு கட்சி வந்தாலும் மக்கள் அவங்களுடைய கேள்விகளை, அவங்களுடைய பிரச்சனைகளை பயம் இல்லாம முதல்ல சொல்ல வெளியே வரணும். அதை நீ செய்யலையா, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு ஐயோ நம்மள மக்கள் கேள்வி கேட்பாங்க, நம்ம இந்த வேலையை செய்யணும்னு தோணும். ஆட்சி டைம்ல ஓட்டு கேட்க வர தெரியறவங்களுக்கு அடுத்த 5 வருஷம் அந்த ஏரியா எப்படி இருக்கு, அந்த தொகுதி எப்படி இருக்குன்னு எட்டி பார்க்காத ஆளுங்கெல்லாம் வந்தா திருப்பி அனுப்பதான் செய்வாங்க. இதுல ஒரு தவறும் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏடிஎம்கே வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க. அங்க போன இடத்துல அந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க, தயவு ஓட்டு கேட்க வராதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்கல இருந்து ஒருத்தர் மிரட்டுறாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்ற, பிரகாஷ் ராஜ் ஸ்டைல சொல்றாங்க, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது எப்படி நீ சொல்லுவ? எப்படி சொல்லுவேன்னா வாயால தான் சொல்லுவோம். வராதீங்கன்னா வராதீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, 10 வருஷமா எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அந்த 10 வருஷம்ன்றது இந்த 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி பண்ணுச்சு, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஏடிஎம்கே. அப்போ சொன்ன வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலன்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த 10 வருஷமா இந்த தொகுதியை எட்டி பார்க்காம இப்ப நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் பாத்துக்கோங்க. லேடிஸை பார்த்ததுமே அவங்க பெண்களுக்கு எவ்வளவு வசதிகள் செஞ்சு தரவும் சொல்றாருன்னு பேப்பரை காட்டி சொல்றாரு. அதுல ஒரு மனிதர், எங்களுக்கு இதெல்லாம் வேணாங்க, தயவுசெய்து எடுத்துட்டு போயிடுங்க, எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுக்க முடியாது, நீங்க எல்லாம் எதுக்கு வரீங்கன்னு கேட்கறாங்க. அந்த அம்மா நல்லா நக்க பிடிக்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு போறவங்க நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க, போய் அந்த காங்கிரஸை போய் கேளுங்க, காலை பிடிச்சதுன்னு செருப்பால் அடிங்க, அந்த காங்கிரஸ் செருப்பால் அடிங்கன்றாங்க. இந்த ஆட்சிக்காரனை கேட்டா அந்த ஆட்சிக்காரனை கை காட்டுவான், அந்த ஆட்சிக்காரனை கேட்டா இந்த ஆட்சிக்காரனை கை காட்டுவான். அவங்க செய்யல இவங்க செய்யலன்னு கொடுக்கறது முதல்ல வாக்குறுதிகள்லாம் என்ன நிறைவேற்றப்படும் அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் வாக்குறுதிகள்னு ஒண்ணு கொடுக்கணும். சத்தியண்டான்னு சொல்லிட்டு நான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல இது செய்ய முடியல, இதுல கொஞ்சம் செயல்பாடு பிரச்சனை இருக்கு, இது பண்ண முடியாது, அதனால இது கிடப்புல போடப்பட்டிருக்கு, இது நடந்துகிட்டு இருக்கு, அதனால இது இப்போ ஆன் ப்ராசஸ்ல இருக்கு, இது கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு லிஸ்ட கொடுக்குறாங்க. முதல்ல அப்படி எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்க வாக்குறுதிகளை யாராவது மக்கள் கேட்டாங்களா? கொடுத்தது நீங்க, அப்ப நிறைவேற்ற வேண்டியதும் நீங்க. முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா இது நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ப்ராசஸ் முதல்ல செக் பண்ணணும். முடியும், 100% இதை செய்ய முடியும்னா அந்த வாக்குறுதி பட்டியல்ல கொண்டு வாங்க. இல்லைன்னா ஏன் கொண்டு வரீங்க? இதுக்குதான் சொல்றது, ஏடிஎம்கேவும் ஒழுங்கு இல்ல, டிஎம்கேவும் ஒழுங்கு இல்ல. இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நம்ம என்னத்தை சாதிச்சு கிடைக்க போறோம்? திருப்பியும் அடுத்த 5 வருஷம் இதே நிலைமைக்கு இப்படியே உட்காந்துக்க வேண்டியது. அடுத்த 5 வருஷம் புலம்பிக்கிட்டு சாத்தான் குளத்துல நடந்த அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் தந்தை மகன் வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, தூக்குல போடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த 9 பேருக்கும். எப்போ? 6 வருஷம் கழிச்சு. இது எப்போ நடந்தது? ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல நடந்தது. அதுக்கு எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள். இது முதலமைச்சருக்கான அழகு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு, அஜித்குமார் அவர்களுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு போன்ல பேசுறாரு. ஆனா இங்க ஒரு 5 பேர் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு தீர்ப்பு எப்போ வரும்? அடுத்த 6 வருஷம் கழிச்சா? இதுக்குதான் சொல்றது, ஒருத்தருக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த அநியாயம் நடத்தினவர்களுக்கு தீர்ப்பு உடனடியா கொடுத்தா மட்டும்தான் அடுத்த இந்த மாதிரி ஒரு கொடுமைகளை செய்ய பயப்படுவாங்க. ஒரு கேஸ 6 வருஷம் இருக்கிறீங்கன்னா அந்த 6 வருஷத்துல இந்த மாதிரி பல கேஸ்கள் நடக்கும்.
இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல உடனடியா தண்டனை கொடுக்கறத நிறைவேற்றுறது கொண்டு வரணும், அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும். அந்த தண்டனையை பார்த்து அடுத்தவங்க செய்ய பயப்படுவாங்க. இன்னைக்கு கதை என்னடான்னா, எம்என்எம் மக்கள் நீதி மையத்துல அவர் நிக்க மாட்டே சொல்லிட்டாரு கமல்ஹாசன். காரணம் அது வேறன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் டார்ச் லைட்ல நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல நீங்க உதயசூரியன் சின்னத்தை தான் நிக்கணும்னு இவங்க சொல்லிட்டாங்க டிஎம்கேல. இல்லங்க அப்படின்ட்டு வெளியே வந்துட்டாரு. இதுக்கு நடுவுல என்ன நடந்தது, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு யாரெல்லாம் வேட்பாளர்களா வரணும்னு நினைக்கிறீங்களோ ஃபார்ம் 50,000 கொடுத்து வாங்கணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு கமல்ஹாசன். பல பேர் வாங்கிட்டாங்க, இவரும் காசு தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்போ இவர் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னாச்சு, இவங்க சைட்ல இருந்து ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்போ காசு கட்டினவங்க இப்ப என்ன கேக்குறாங்க, அவங்க மேல் நிர்வாகிகள் கிட்ட கேக்குறாங்க, நாங்க காசு கட்டிப்போம், அந்த காசையாவது திருப்பி கொடுங்க. கொடுக்குறவங்க சாமானிய மக்களா இருந்திருப்பாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை கட்டினாங்களோ. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாரு, காசெல்லாம் திருப்பி தர முடியாது, கட்சிக்கு போயிடுச்சு, கட்சியோட நிதிக்கு போயிடுச்சாமா, அதனால காசு திருப்பி தர முடியாது. என்கிட்ட என்னுடைய பார்வைக்கு இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல, இதெல்லாம் சும்மா கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நியாயமானவரா இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அப்பா நாங்க நிக்கலப்பா, இந்தப்பா காசை வச்சுக்கோங்கப்பா, திருப்பி கொடுத்துருக்கணுமா இல்லையா? சோ இவர் எப்போ திமுகவோட ஐக்கியமானாரோ திமுகவோட சாயல் ஒட்டிக்கிச்சு கமல்ஹாசன் அவர்களுக்கும். திருவிடை மருதூர்ன்ற இடத்துல நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போயிட்டு பேம்ப்ளேட் தான் கொடுக்க போனாங்க. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியில தொண்டரோ என்னன்னு தெரியல, இல்ல அதை ஆதரிப்பவரான்னு தெரியல, அந்த மனிதன் உள்ள விடாம, அந்த ஏரியாக்குள்ள விடாம அவ்வளவு பிரச்சனை பண்றான். அவ்வளவு பிரச்சனை பண்ணி அசிங்கமான வார்த்தைகளை பேசி வந்தா அடிப்பேன்னு மிரட்டுறான். யார் வேணா எங்க வேணா ஓட்டு கேட்க போலாம், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நியாயமா என்ன பண்ணாலும் அது சரி. ஆனா இந்த மாதிரி கேட்க போறவங்க நீ இங்க வரக்கூடாது, நாங்க உங்க ஏரியாக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப தவறான விஷயங்க. இது நிஜமாவே அஃபென்ஸ். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தயவு செய்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இப்ப இல்லாம போயிட்டு இருக்கு. அது இவங்களுக்கே புரியல. அந்த தொண்டர்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம்ன்றது, தமிழக வெற்றி கழக தலைவர் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்காக மட்டும் இங்க இப்ப கட்சியில உட்காரல, மக்களுக்காக அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. மக்கள்ன்றது தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான். அதுல இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சின்னு பிரிச்சு பார்க்கல. எல்லாருமே மக்கள் தான். மக்கள் எல்லாருக்குமே அவர் கொடுக்கிற வாக்குறுதிகளும் அவர் செய்ய போற ஆட்சியும் எல்லாருக்குமே பொதுவானது. எல்லாருமே அதுக்குள்ள அடங்குவாங்க. சோ அவங்களுக்கும் சேர்த்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்ன்றத நம்ம புரிய வைப்போம். தயவு செய்து அங்க போற தொண்டர்களும் புரிய வைங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் எதிர்த்து பேசிட்டு இருக்காரோ அந்த ரோடு பாத்தீங்கன்னா வெறும் மந்தரை ரோடு போடாம செம்மனா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணுமா வேணாமா? இதெல்லாம் தானே கேள்வி கேட்கணும். முதல்ல அந்த மனிதர் தான் வெளியே கேள்வி கேட்டுக்கணும், எங்களுக்கு ரோடு போடணுங்க அப்படின்னு. நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது தவறான விஷயம். அடுத்து இவரை பத்தி பேசினாலே எங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. அக்கா தயவு செய்து இந்த ஆளை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேற வழி இல்லை, இன்னைக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி. இந்த மனிதன் பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு, நீ பண்ணு, உன்னை யாருமே தடுக்கல. ஆனா ரோட்ல போறவன் என்ன வேணா சொல்லிட்டு போலாம், அதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தடுக்கிறதுக்கு. இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் ராலி போயிட்டு இருக்காரு, அங்க ஆயிரக்கணக்கான பேர் சேர்றாங்க. அதுல யார் வேணா என்ன வேணா இருக்கலாம், எந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்கலாம், அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம காதுல வாங்க போறது கிடையாது. அந்த தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப காமா கடந்து போயிடுவார், அதுதான் அவருடைய குணம். ஆனா இந்த மனிதன் சீமான் என்ன பண்ணி வச்சிருக்காரு, பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு மனிதர் போறாரு, அவருக்கு கட்சிக்காரர் கூட தெரியாதுங்க, டிவிக்கேன்னு கத்திட்டு போனாராங்க. டிவிக்கேன்னு கத்தினது இங்க வாடான்னு இவங்க தொண்டர்களை உசுப்பேத்துறாரு. இவங்க தொண்டர்கள் கும்பல் சேர ஆரம்பிச்சு போலீஸ் போய் பிடிக்க போயிட்டாங்க. இங்க கூட்டிட்டு வாங்க அவனை அப்படின்றாரு. டே நீ போடா, இங்க ஏன்டா டிவிக்கிற, முதல்ல போடான்னு சொன்னவரு அப்புறம் இங்க கூட்டிட்டு வாடான்றாங்க. உசுப்பேத்திட்டார்ல வார்த்தையில போயிட்டானுங்க. தொண்டர்கள் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப ஒரு சாதாரண ஒரு மனிதன் அந்த ரோட்ல போறதுக்கு, அவன் பேசுறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவனை போய் அடிக்கிறதுக்கு யார் உரிமையை கொடுத்தா? இது அஃபென்ஸ் இல்ல. அப்ப அங்க இருக்கிற அத்தனை பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல போலீஸ், ஆனா பண்ணல. யார கையில போட்டுட்டு இவங்க இந்த வேலையை பாக்குறாங்க. இதனாலதானே சொல்றோம், டிஎம்கே கிட்ட நீங்க காசை வாங்கிட்டு இந்த வேலையை பாக்குறீங்கன்னு. இவர் ஜனநாயக படுகொலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் ஒருத்தாங்க, அங்க ஒரு மனிதன் தாக்கப்படுறாரு, அது இவங்க தொண்டர்கள் செய்யறாங்க. இந்த மாதிரி தலைவன் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? என் கையில அரசு கொடுத்து பாருங்க, நான் எப்படி பண்றேன் பாருங்க கேட்கறவங்களுக்கு முதல்ல அமைதி இருக்கணும், அதுக்கான தகுதி இருக்கணும். முதல்ல தலைவனா தொண்டர்களை இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு வழிமாற்றி விடக்கூடாது. அடிக்கிற அளவுக்கு தொண்டர்கள் போறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, அது வேற விஷயம். மக்கள்ல ஒருத்தனை போய் அடிக்கிறதுக்கு நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க. அப்போ உன்னை தலைவனா எப்படி இங்க இருக்கிற தமிழக மக்கள் ஏத்துப்பாங்க? இப்ப இல்ல, அடுத்த 50 வருஷம் ஆனாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ இப்படியே கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல நான் உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தலைவர் விஜய் அவர்கள் வரும்போது பாண்டிச்சேரியில அவர் எதிரில அந்த பக்கத்துல செக்யூரிட்டி ஓடி தெரியாம ஒரு மனிதனை தள்ளி விட்டார். செக்யூரிட்டி தெரியாம தான் பண்ணாரு, அதுவும் தலைவர் விஜய் அவர்கள் சேஃப்டிக்காக பண்ணாரு. ஆனா தலைவர் விஜய் அவர்கள் எங்கேயுமே ரியாக்ட் பண்ணவே பண்ணாத ஒரு மனிதர், அவர் மேல எவ்வளவு தூக்கி போட்டாலும் ரியாக்ட் பண்ணாத மனிதர். அவர் பின்னாடி அவ்வளவு தூக்கி போட்டாங்க. ஜஸ்ட் அந்த செகண்ட் தான் அவர் அப்படி மூவ் ஆனார், இல்லைன்னா அவர் மேல விழுந்திருப்போம்.
ஒரு மனிதன் இளநீர் குடுக்குறான்னா அதை எடுத்து தானா குடிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதா? இப்ப இங்க எவன் வேணா வரலாம், என்ன வேணா கலக்கி குடுக்கலாம். நமக்கு வந்து அது பிரச்சனை. நம்ம ஒரு தலைவனா இருக்கோம். நம்ம உயிர் முக்கியம்னு யோசிக்க மாட்டாரு. ஆனா அந்த தொண்டன் குடுக்குறான்ற ஒரு இது காரணத்துக்காக குடிக்கிறாரு. ஐஸ்கிரீமை வாங்கிக்கிறாரு. அவங்க குடுக்குற கண்ணாடியை போட்டுக்கிறாரு. ஆனா அந்த மனிதன் அந்த அளவுக்கு காமன் கம்போஸ்டா இருந்த அந்த தலைவர் அந்த நிமிஷம் அந்த அந்த வயசானவர் கீழே விழுந்ததை பார்த்ததுமே எங்க இருந்துதான் அந்த கோவம் வந்ததுன்னே தெரியல. அந்த செக்யூரிட்டியா அப்படி ஒரு திட்டுனார். அவர் திட்டுனது காதுல விழல. ஆனா அவருடைய அந்த கெஸ்டர், ஹேண்ட் கெஸ்டர்லயே தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோபத்துக்கு போய்ப்பாருன்னு. இது தலைவனுக்கான அழகு. நீங்க தலைவனாக தகுதி இல்லாத ஒரு ஆள். புரியுதுங்களா? சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கானது மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணி ஆசைப்படுறேன். எனக்கு சில ஊடகங்கள் மேல எப்பவுமே சில கோபம் இருக்கத்தான் செய்வோம். ஏன்னா தலைவர் விஜய் அவர்களை தப்பா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்றத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா தலைவர் விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போனார் இல்லையா, இந்த திருச்சியில, அங்க சுத்தி இருந்துகிட்டு சார் 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 கொஞ்சம் போட்டோக்கு சிரிங்க சார் சார் அப்படின்னும் போது அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிக்கிறதும், என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சிரிப்பு கொடுத்ததும் அதை கேப்சர் பண்ணி அழகா போட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த நிருபர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த சிரிப்புலயே இந்த நிருபர்கள் இன்னொரு 10 நாளைக்கு அவரை நெகட்டிவான நியூஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுலயே ஸ்மாஷ் அப்படி பிளாட் ஆயிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அப்பாவித்தனமான அந்த சிரிப்பு நிச்சயமா அந்த நிருபர்கள் புரிஞ்சிருக்கும். உங்களை எவ்வளவுதான் நான் அப்படி தள்ளி வச்சாலும் விட மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. அடுத்து அந்த வேட்புமனு கொடுக்கும் போதும் அதை பத்தி விசாரிக்கும் போதும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வாங்குறது, அந்த ஃபார்மை வாங்குறது, காசுன்றதுன்னு, அவங்க எல்லாம் உட்காந்து வெச்சுக்கன்னு வாங்காம தலைவர் விஜய் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. சோ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குங்க. தலைவர் விஜய் அவர்களுடைய அவர் வந்து பரப்புரை பண்றாரு பண்ணல, அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரான வேட்பாளர்களை போடுறாரு போடலன்றதை தாண்டி அங்க நிக்கிறது விஜய்ன்றத மக்கள் நம்புறாங்க. அதனால எல்லா இடத்துலயுமே ஆதரவு ரொம்ப ரொம்ப பிளாஸ்டா இருக்கு. அதான் உண்மை. செம்ம ரெஸ்பான்ஸ் போற ஏரியா எல்லாருமே. டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்க வந்தா அப்படியே உள்ள போயிடுறாங்க, போனா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய விசில் பாட்டை போட்டுக்கிட்டு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற பாட்டை போட்டுக்கிட்டு நம்ம வண்டி போகும்போது மட்டும் எங்க இருந்துதான் வராங்களோ மக்கள் எல்லாம் ஒண்ணு வந்து சேர்ந்துக்கிட்டு இப்ப நல்லா பண்ணுங்கப்பா நல்லா பண்ணுங்கப்பான்னு சொல்றது முதற்கொண்டு அவங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போறாங்க. இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் போதுங்க. நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த தடவை மிக பெரிய வெற்றி அடைவாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உதயநிதி ஐயா வந்து ஒரு இடத்துல கேம்பெயின் போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துகிட்டு, பொண்ணா சின்ன பையனான்னு தெரியல, டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிஎம்கே ஒரு தீய சக்தி, போடா வெண்ண, எனக்கு சிரிப்பா வருது, போடா வெண்ணன்னு திட்டாங்க. அது அவருக்கு காதுல விழுந்தாலும் விழாத மாதிரியே போயிட்டு இருக்காரு உதயநிதி ஐயா. பக்கத்துல இருக்கிற வேட்பாளருக்கு கேட்டுச்சு போல, அந்த வேட்பாளர் பார்த்துட்டே போறாரு. அது ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல இந்த டிஎம்கே ஆளுங்களை எல்லாம் துரத்தி விட்டது, இன்னொரு இடத்துல ஏடிஎம்கே ஆளுங்களையும் துரத்தி விட்டாங்க. இன்னொரு இடத்துல விசில் பாட்டுல டிக்கெட் கன்ஃபார்ம்னு மெசேஜ் வரும். எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு ஓட் போடுறதுக்கு கிளம்பி வராங்கன்றது அந்த சீன். ஆனா இப்ப நிஜமாவே நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஜெர்மனில இருந்து, கத்தார்ல இருந்து, லண்டன்ல இருந்து, நாங்க வரோம் புக் பண்ணிட்டோம், நாங்க வந்து ஓட் போடுறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் கிளம்பி வரோன்னு மெசேஜா போட்டு தள்ளுறாங்க. நிஜமாவே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அரசியல் தலைவர்கள் செய்யாத ஒரு பெரிய ரெவல்யூஷன் தலைவர் விஜய் அவர்கள் இப்ப இருக்கிற அரசியலை செஞ்சிருக்காரு. மத்த அரசியல் கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இவர் பேசுற பேச்சு அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் இம்பாக்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றதுதான் இதுல இருந்து தெரியுது. இந்த வாட்டி ஓட்டிங் பெர்சன்டேஜ் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.